இசக்கி சுப்பையா அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு இது சொல்லியிருக்காரு. வீடியோ போட்டிருக்காரு. என்னன்னா, நான் வந்து தமாகாக்கு தாவேகாக்கு ஏன் மாறுனேன்னா, என்னுடைய கட்சி மக்கள், என்னுடைய தொகுதி மக்களுக்காக தான். அவங்க நல்லா இருக்கணும். அதுக்காக தான் வந்து நான் வந்து கட்சி மாறுனேன்னு ஒரு சில வீடியோ போட்டிருக்காரு. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இசக்கி சுப்பையா அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த அம்பாசமுத்திரம் தொகுதியில ரொம்ப ஃபேமஸ். அது குற்றாலம் அந்த தொகுதி சம்மந்தப்பட்ட குற்றாலம்லாம் வரும். குற்றாலம் அவருக்கு ஒரு ரிசார்ட்டே இருக்கு. இசக்கி ரிசார்ட்ஸ்ன்னு சொல்லி இருக்கு. சந்திரமுகி படத்த எடுத்த ப்ரொடியூசரும் அவர் தான். ஸோ நெறைய பேருக்கு தெரியுமான்னு தெரியாது. இந்த ஜெனரேஷன் உள்ளவங்களுக்கு. சந்திரமுகி படத்தோட ப்ரொடியூசரும் அவர் தான். ஆ நல்ல ஒரு மதிக்கக்கூடிய நபர். ரொம்ப வந்து கோவதாவங்கலாம் கிடையாது. அனைத்து நல்லது, கெட்டது, துக்கங்கள் நிகழ்ச்சிகள், சந்தோஷ நிகழ்ச்சியில கலந்துக்கூடிய ஒரு நபர் தான். அதெல்லாம் சரி. இவர் ஏற்கனவே அமமுகவுக்கு போயிட்டு வந்தவர் தான். டிடிவி அவர்கள் அண்ணன் டிடிவி அவர்களுடைய இதுக்கு வரும்போது அமமுக போயிட்டு வந்தாரு. அந்த முறையும் வந்து திருப்பி நம்முடைய எடப்பாடியார் அவர்கள வந்து வரவேற்றாரு. ஆனா இந்த முறை இசக்கி சுப்பி அவர்கள் பண்ணது மிகப்பெரிய தவறு எப்படி சொல்லப்படுதுன்னா, அவரோட அனுபவ ரீதியா அவர் மிகப்பெரிய லெவல்ல பேசப்படக்கூடிய ஆளு. ஆனா வந்து தாவேக்கால ஜாயின் பண்றதுங்கிறது, அவருக்கு இது மிகப்பெரிய லெவல்ல அரசியல் வாழ்க்கையில பின்னோக்கி செல்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அந்த தொகுதி தாவேக்காவ தாண்டி, திமுகவ தாண்டி கையில வச்சிருக்கிற ஆள். அது ரெட்டேலைக்காக தான். அது வந்து எசகி சுப்பி இசக்கி சுப்பையா அவர்களுக்கு அது கிடையாது. கிடையாது. எசகி சுப்பியாவுக்கு அவர்களுக்கு வேல்யூ உண்டு. அதுல மாற்று கருத்து கிடையாது. அவர் தொகுதி மக்களுக்கெல்லாம் சொல்றது உருட்டுங்க. ம். தாவேக்காவினரே தொகுதி மக்களுக்கு ஒண்ணும் செய்ய முடியல. ஏன்னா தொகுதி மக்கள் சரி முதல்வர் விஜய் அவர்கள் வந்து நன்றி தெரிவிக்க போயிட்டாரா? அவருக்கு அது தொகுதிக்கு பெரம்பூருக்கு. திருச்சி கிழக்கு ரிசைன் பண்ணிட்டீங்க. ஆமா. பெரம்பூருக்கு போயிட்டீங்களா? இன்னும் போல. பக்கம் தானங்க செக்ரட்டேரியட்லருந்து. ஒரு 5 நிமிஷம் போயிட்டு வந்துரலாமே! இல்ல ஒரு வீடியோவாவது போட்டுருக்கலாமே! தாவேக்காவினர் எத்தன பேர் போய் நன்றி தெரிவிச்சாங்க? அமைச்சர்லாம் சொந்த தொகுதிக்கு போயிருக்காங்க. நீங்க ஓட்டு கேட்கும்போதோ, மத்த விஷயங்களுக்கெல்லாம் எவ்வளோ விர்ச்சுவல் வரிசை வெடியெல்லாம் போட்டு காமிச்சீங்க. இந்த மாரி விஷயங்கள என்ன பண்ணியிருக்கீங்க? அதனால தெரியலங்க. இது வந்து இசக்கி சுப்பி அவர்களுடைய அரசியல் வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு இழுக்கு. ஓகே சார். அதே மாரி வந்து ஆ கே.சி. வீரமணி அவர்கள். சி.வி. சண்முகம் அவர வந்து நேர்ல அவருடைய வீட்டுக்கே போயி பேசியிருக்காரு. அங்க என்ன சொல்லியிருக்காருன்னா, தாய் புள்ள போல நாங்க வந்து இன்னைக்கு அடிச்சுப்போம், நாளைக்கு கூடிப்போம் அப்டின்ற ஒரு சில ஸ்டேட்மெண்ட்லாம் சொல்லியிருக்காரு. இதன் பின்னணி என்ன? நேற்று இரவு நம்ம பேசியிருந்தோம். நேத்து நம்ம ஆமா. பேசினது வந்து ரெக்கார்ட் ஆகி போட முடியல நேத்து. இல்லன்னா மக்களுக்கு வந்து நம்மளுடைய நேயர்களுக்குமே வந்து ஒரு பிரேக்கிங் நியூஸா இருக்கும். நம்ம தான் முதல்ல பிரேக்கிங் எஸ். பண்ணோம். வேற யாருமே பிரேக்கிங் பண்ணவும் இல்ல. பேச்சுவார்த்தை நேத்து ஈவினிங் நடந்துச்சு. அந்த பேச்சுவார்த்தையில வந்து பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு இடத்துல மட்டும் ஒரு சின்ன கான்ட்ரோவர்சி நடந்துட்டு இருக்கு. இன்றைக்கு வந்து கண்டிப்பான முறையில அந்த கான்ட்ரோவர்சியும் நிவர்த்தி செய்யப்பட்டு, இரு அணிகளும் ஒரு அணியாக செயல்பட வாய்ப்புகள் இருக்கு. அந்த பேச்சுவார்த்தையில நேற்று நடந்த சுணக்கம். அதாவது யாருக்குமே தெரியாத விஷயம் என்னன்னா, நேற்று தங்கமணி அவர்கள் போயிருந்தார். முன்னாள் அமைச்சர் தங்கமணி அவர்கள் போயிருந்தாரு. அவர் கூட சில எம்.எல்.ஏக்களும் போயிருந்தாங்க. பேசப்பட்ட விதம் வந்து ஒரே ஒரு விஷயத்துல தான் பேசப்பட்டது என்னன்னா, புதிதாக நியமிக்கப்பட்ட மாவட்ட செயலாளர்கள், பொறுப்பாளர்கள் அவர்கள வந்து பதவியிலிருந்து தூக்க முடியாது. தூக்கினா அவங்க மீண்டும் அவங்க தாவேக்காக்கு போய் நம்ம கட்சியில மீண்டும் ஒரு பேசப்பட வாய்ப்பு இருக்கும். ஒரு பிரேக்கிங் நியூஸ் வர வாய்ப்பு இருக்கும். ஒரு மிகப்பெரிய பிளவு வர வாய்ப்பு இருக்கும்.